உயிரை உருவாக்கும் மரபணு கண்டுபிடிப்பு. உலகில் உயிர் எப்படி உருவாகிறது என்ற கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறது. இதற்கான மிகப்பெரிய பதிலை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான டிஎன்ஏ என்ற மரபணு அமைப்பு ஒவ்வொரு உயிரினத்தில் உடலில் உள்ள ப்ளூ பிரிண்ட் போல செயல்படுகிறது. மனிதர்கள் முதலில் சிறிய பாக்டீரியா வரை எல்லா உயிர்களுக்கும் டிஎன்ஏ தான் அடிப்படை. 1953இல் ஜேம்ஸ் வென்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகிய விஞ்ஞானிகள் டிஎன்ஏவின் டபுள் ஹெலிக்ஸ் அமைப்பை கண்டுபிடித்தார்கள். இந்த கண்டுபிடிப்பு உயிரியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. டிஎன்ஏவில் உள்ள சிறிய பகுதிகளே ஜீன்ஸ். மரபணு இவைதான் கண்களின் நிறம், உயரம், உடல் அமைப்பு, சில நோய்கள் கூட எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்றது. ஆனால் உயிரை உருவாக்கும் மரபணு என்று ஒரு தனி ஜீன் இல்லை. உண்மையில் பல ஆயிரக்கணக்கான ஜீன்ஸ் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு உயிரினத்தை உருவாக்குகிறது. 2010இல் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தது. அவர்கள் லேபில் முழுமையான செயற்கையான டிஎன்ஏ உருவாக்கி அதை ஒரு செல்களில் நுழைத்து செயற்கை உயிர் உருவாக்கினார்கள். இது உலகையே அதிர்ச்சியடைய செய்தது. இந்த முயற்சி காட்டியது என்னவென்றால், உயிர் என்பது ஒரு மர்ம சக்தி மட்டும் இல்லை, அது ஒரு ஜெனடிக் கோட் மூலம் உருவாகும் அமைப்பு. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி பதில் கிடைக்கவில்லை. முதல் உயிர் பூமியில் எப்படி தோன்றியது? இதற்கு விஞ்ஞானிகள் பல கோட்பாடுகளை முன்வைக்கிறார்கள். கடலின் அடியில் இரசாயன மாற்றங்கள், விண்கற்கள் மூலம் உயிரினங்கள் வந்திருக்கலாம், இயற்கை வேதியியல் செயல்முறைகள். இவையெல்லாம் இன்னும் ஆராய்ச்சியில்தான் உள்ளது. முடிவாக சொல்ல வேண்டும் என்றால், உயிரை உருவாக்கும் ஒரே ஒரு மரபணு கிடையாது. டிஎன்ஏ மற்றும் ஜீன் தான் உயிரின் அடிப்படை ரகசியம்.